தேமுதிகவை தவறாகவும் மிக இழிவாகவும் அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையிலே யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கும் திருச்சி சூர்யா, திருச்சி சிவா, லயோலா திருநாவுக்கரசு, இன்னும் எத்தனையோ பேர் வாயை வாடகைக்கு விட்டு பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கும் இவர்களை போன்றவர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன்டா, வெண்ணைங்களா, ஏன்டா எங்களை பேச வைக்கிறீங்க? அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையிலே யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாட்டோட கழிவுகள், சாக்கடையோட மிக மிக கேவலமான கழிவுகள். பணத்துக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்கன்னா போய் மாமா வேலை பாருங்கள். நல்லா படிச்சிருக்கீங்களா? அரசியலே இவ்வளோ பொய் பேசிகிட்டு இருக்கீங்க. தெரியல. பொய் சொல்லாத. நீங்கள் வேறு மாதிரி வேலை பார்க்கலாம்ல, போய் மாமா வேலை பார்க்கலாம். போய் தரகர் வேலை போய் பாருங்கள். எங்க வீட்டுக்கு பக்கத்துல இவர மாதிரி ஒரு மாமா இருக்காரு. எங்க வீட்டுக்கு பக்கத்துல இவர மாதிரி ஒரு மாமா இருக்காரு. நான் மாமான்னு இவரை கூப்பிடுவேன். நீங்கள் தேமுதிக விமர்சனம் பண்ணுற எல்லாரையுமே நான் சொல்கிறேன், தவறாக விமர்சனம் பண்ணுற எல்லாருமே சொல்கிறேன். கருத்து சுதந்திரம் இருக்குங்கிறதுக்காக தவறாக விமர்சனம் பண்ணாதீங்க, உண்மையாக விமர்சனம் பண்ணுங்கள். தேமுதிகவை பற்றி நீங்கள் நல்லது சொல்லணும் அப்படின்னா ஒரு வருஷம் கூட பத்தாது, அந்தளவுக்கு நீங்கள் நல்லது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எங்கள் கேப்டன் செஞ்சதாக இருக்கட்டும், எங்கள் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்நியர் சொன்னதாக பண்ண நல்ல விஷயங்களாக இருக்கட்டும். ஏன் தினம் நாங்கள் 1000-2000 பேருக்கு தினம் அன்னதானம் போடுறோமே, அந்த நல்ல விஷயங்கள் நீங்கள் சொல்லலாமே. சொல்கிறதுக்கு நல்ல விஷயங்கள் தேமுதிகவை விட வேறு எந்த அரசியல் கட்சியுமே தான் சொந்த பணத்தை வச்சு நல்லது பண்ணது எந்த கட்சியுமே கிடையாது. நீங்கள் அந்த நல்ல விஷயங்கள் எவ்வளவோ சொல்லாமே. பணத்தை கொடுத்தாங்கிறதுக்காக பணம் கொடுத்தவனுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கீங்க, ஆனால் ரொம்ப கேவலமாக இருக்கடா நீங்கள் பண்ணுறதெல்லாம். இது தான் பொண்டாட்டி கூட்டி கொடுக்குறதுக்கு சமம். பணத்தை வாங்கிட்டு ஒரு கட்சி, அதுக்கு நல்ல கட்சி, நீங்கள் இழிவாக தப்பாக பேசுகிறீங்க பார்த்தீங்களா, இது தான் பொண்டாட்டி கூட்டி கொடுக்குறதுக்கு சமம். நீங்கள் அந்த வேலை பார்த்துட்டு போயிடலாம், தரகர் வேலை பார்த்துட்டு போயிடலாம். ரொம்ப எச்சத்தனமாக ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறீங்கண்ணா. யூடியூப் உங்களுக்கு ஒரு சேனலை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுற அட்டூழியம் இருக்குது இல்லையா, லயோலா திருநாவுக்கரசாக இருக்கட்டும், இந்த மணியாக இருக்கட்டும், கண்ணாடி போட்டு ஒருத்தர் இருப்பான் வயசான ஆள், மணியாக இருக்கட்டும், திருச்சி சிவான்னு சொல்லிட்டு ஒருத்தன் பார்த்துருக்கான், அவன் சூர்யா, அவெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், அவங்க அம்மா ஒரு விபச்சாரி போல். நானும் தவறாக பேசக்கூடாதுன்னு தான் இருக்கேன். ஏன்னா ஒரு நல்ல பொம்பளை வயிற்றில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக அந்த பரதீசனை இப்படி பேசாது. அது ஏதோ ஒரு சரியான ஒரு ஐட்டம் வந்துருப்பாங்களா. ஏன்னா ஒரு நல்லவன் கண்டிப்பாக இப்படி பேச மாட்டான், தரம் தாழ்ந்து பேச மாட்டான். எங்களையும் நீங்கள் பேச வைக்கிறீங்கடா. நீங்கள் எங்கள் தலைவரும் சரி, எங்கள் அந்நியாரும் சரி, இந்த மாதிரி யாரையும் தரம் தாழ்த்தி பேசாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எங்களை பேச வைக்கிறீங்க. காரணம் நீங்கள் தான்டா. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். கர்மா நீங்கள் பண்ணுறது தான் உங்களுக்கு அப்படியே எதிர்வினையாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதையே ஒருத்தர் உங்களுக்கு திருப்பி பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் உணர்வீங்க. பேசுகிற வார்த்தையை பார்த்து பேசுங்க. மற்ற கட்சி மாதிரிலாம் இங்கே தேமுதிக கிடையாது. ஒவ்வொருத்தரும் வெறியில் இருக்கானுங்க, புரியுதா? ஒரு மாநாடு நடத்தினா தான் சொந்த காசை போட்டு கஷ்டப்பட்டு, அதாவது அந்த மாவட்ட செயலாளர்கள் உட்பட தன்னோட சொந்த பணத்தை வச்சு தான் வண்டி வாடகைக்கு எடுத்து தக்காளி சாதமோ தயிர் சாதமோ புளி சாதமோ கட்டிக்கிட்டு அந்த மாநாட்டில் கலந்து அந்த ஒரு மாநாட்டை வெற்றிடை செய்கிறது எங்கள் தேமுதிக தொண்டனை தவிர வேறு எந்த கட்சியிலையுமே கிடையாது. நீங்களாம் பணம் கொடுக்கணும், பிரியாணி கொடுக்கணும், ஒரு குவார்ட்டர் கொடுக்கணும், எவ்வளோ பண்ணணும். ஆனால் எங்கள் தேமுதிக தொண்டர்கள் அப்படி யாருமே கிடையாது. தான் சொந்த காசை வச்சு அவன் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டட வேலைக்கு தான் போவான். ஒரு சாதாரண ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறவனாக இருப்பான், கூலிக்கு வேலை செய்கிறவனாக இருப்பான். அவெல்லாம் தான் சொந்த காசை போட்டு தான் சாப்பாடு கட்டிக்கிட்டு மாநாட்டுக்கு வருவாங்க. இதெல்லாம் விசுவாசம்டா, கேப்டன் மேலே இருக்கிற விசுவாசம். உன்ன மாதிரி காசுக்கு மாரடிக்கிறவங்களாம் அது உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஏன்னா காசை வாங்கிட்டு என்ன வேணால் பேசுகிற ஈனப்பையில் எதனா நீங்களாம் கேட்டால் அரசியல் விமர்சனம் பண்ணுறீங்க. நீங்களாம் அதுக்கெலாம் 1% கூட தகுதி கிடையாது. உங்களுக்கு நான் மயிராடா தெரியும். உங்களுக்குலாம் அரசியலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? கூட்டி கொடுக்குற நாய்ங்க நீங்களாம் அரசியல் விமர்சனம் பண்ணுறேன்னு யாரா இங்கே அழுதா? இது வார்னிங் தம்பிங்களா, இதெல்லாம் வார்னிங். திரும்பவும் சொல்கிறேன், தேமுதிகவை சீன்றீங்க அப்படின்னா இதை விட கேவலமான பதிவுகள்லாம் வரும். நீங்கள் ரெடியாக இருந்துக்குங்க. என்ன சொன்ன? கூட்டம் சேர்த்தவன் எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன இல்ல, உண்மைதான். ஆனா என்கிட்ட இருக்கிற கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல, அன்பால தானா சேர்ந்த கூட்டம். எந்த தனி சாம்ராஜ்யம், அன்பு சாம்ராஜ்யம். இதை யாராலையும் அழிக்க முடியாது.